என்னாலேயே நான் பேலன்ஸ் செய்ய என்னாலேயே எனக்கு உதவி செய்கிறதுக்கு என்னாலேயே முடியலையே. இதனால் அவன் என்ன முடிவு எடுக்கிறான்? அந்த யோகனுடைய புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, என் மன்றாட்டை கேட்க என் மன்றாட்டுக்கு பதில் கிடைத்தால் அது நலமாக இருக்கும். என்ன மன்றாட்டு? என் உயிரை நீ எடுத்துக்கணும். என்ன மன்றாட்டு? என் பலனே எனக்கு உதவி செய்ய மாட்டேங்குது. கைகால் இல்லாதவனாக இருக்கேன், கைகால் இருந்தும் பயனற்றவனாக இருக்கிறேன், உடம்பு இருந்தும் அதுக்கு உணவு வேண்டிய காரியங்களுக்கு ஆயத்தமாக்க வேண்டிய பணநிலைகளில் மிகவும் மோசமாக பின்தங்கி இருக்கிறேன். எனக்கே உதவி செய்யாதனால நான் ஒரு ஜெபம் பண்ண போகிறேன். இந்த ஜெபத்துக்கு எனக்கு பதில் தாரும். நான் என்ன செய்யக்கூடாது? இன்றைக்கு நான் என் உயிர் இருக்கக்கூடாது. இன்றைக்கு என்ன செய்யக்கூடாது? என்னுடைய உயிர் இருக்கக்கூடாது. அவன் பண்ணுகிற ஜெபத்தை கேட்போமா? அவன் பண்ணுகிற ஜெபம் என்னது? யோகனுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் அவன் பண்ணுகிற ஜெபத்தை பாருங்க. யோபு 6ஆம் அதிகாரம் வாசிங்க. 7ஆம் வசனம், 8ஆம் வசனம். பாருங்க, அவன் பண்ணுற ஜெபம் என்னது? அவன் நல்ல மனுஷன், ரொம்ப பக்திமான், ரொம்ப நீதியாக இருக்கிறவன். ஆனால் அவனுடைய ஜெபம் எப்படி இருக்கு? என்னைய நொறுக்கும், என்னைய என்ன செய்யும்? நொறுக்கி போடும். அது உனக்கு பிரியமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கடவுளுக்கு என்ன பிரியமாக இருக்கான்? கடவுள் மேலே குற்றத்தை சொல்கிறான். நீ என்னை நொறுக்கும், என்னை துண்டித்து போடும். இன்னைக்கு நான் சாகணும். இனிமேல நான் என்ன செய்யக்கூடாது? உயிரோட இருக்கக்கூடாது. இந்த ஜெபத்தை நீ கேட்டால் நல்லா இருக்கும். இந்த ஜெபத்தை கேட்டால் இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சதுன்னு நான் நினச்சிக்கிடுவேன். இந்த போராட்டத்தில் இருந்து, இந்த கஷ்டத்தில் இருந்து நான் விடுதலை கிடைத்ததுன்னு நினைத்துக்கிடுவேன். என்ன விடுதலை? எவ்வளோ பெரிய பாரம்! அவன் சொல்லுகிறான் அந்த 6ஆம் அதிகாரத்தில் 1, 2 வசனங்களில் படிக்கும்போது, படிமா, சஞ்சலம் என்ன செய்யட்டும்? ஒரு பலசர கடையில் எப்படி சீனியை எடை போட்டு வாங்குவீங்களோ, எப்படி கடுகை எடை போட்டு 100 கிராம் வாங்க கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி வாங்குறீங்களோ, வெள்ளைப்பூடி எப்படி நிறுக்கப்படுகிறதோ, அதுபோல் என் சஞ்சலம் என்ன செய்யணும்? நிறுக்கப்படணும். என் சஞ்சலம் என்ன செய்யணும்? நிறுக்கப்படணும். என்னுடைய நிர்பந்தம் என்னது? நான் சாகணும், நான் இனிமேல் உயிரோடு இருக்கக்கூடாதுங்கிறதும் திராசில் என்ன செய்யணும்? வைக்கணும். திராசில் என்ன செய்யணும்? என்ன செய்கிறேன்? நான் நிர்மூலமாகிக்கிட்டு இருக்கிறேன். என்னை ஒவ்வொரு நேரமும் கடவுள் என்னை நொறுக்கிட்டு. கடவுள் யாரையும் நொறுக்க மாட்டார். அது மட்டும் புரிந்து கொள்ளுங்க. கடவுள் யாரையும் நொறுக்க மாட்டார். கடவுள் எல்லாரையும் பாதுகாப்பை பெற்ற தாயும் தகப்பனும் எப்படி பிள்ளைய பாதுகாக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும். இங்கே தெரியாமல் யாரும் இங்கே வந்ததில்லை. எல்லா பிள்ளைகளையும், பிறந்த பிள்ளைகளை பழத்தை தூக்கி வச்சு கொஞ்சி கூத்தாடி அதுகளை வளர்த்து ஆளாக்கி அதுகளை விட்ட பிற்பாடு உங்களையே எத்துதுன்னு சொன்னால் உங்களுடைய பலவீனம்னு சொல்ல முடியாது. நீங்கள் கண்ணோக்கி பராமரித்து பாதுகாத்து வச்ச இடத்துல அந்த பிள்ளைகள் இன்றைக்கு என்ன செய்கிறாங்க? சஞ்சலமாக இருக்காங்க. அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் இருக்கிறதும் சஞ்சலமாக இருக்குது. உங்கள் நிர்பந்தம் என்ன? இனி எதுக்கு வாழ்க்கை? இனி எதுக்கு நான் வாழணும்? இனி நான் உயிரோட இருந்து எதுக்கு? இந்த ஒரு ஜெபத்தை கேளும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுகிறா? இந்த மனிதன் யோபு சொல்லுகிறார். அதுக்கு அடுத்து படிங்க. பாருங்க, கடலுக்கு போயிருக்கீங்களா? எல்லாரும் கடல் பக்கம் போயிருக்கீங்களா? அங்கே போய் மணலை பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ லோடு அடிக்கலாம்? ஏம்மா அங்கே இல்லைம்மா, அங்கே போ. நீ ஆஃப் பண்ணியிருக்க இந்த மாதிரி பேசும்போது